பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளை காண செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். கர்த்தருடைய பிரதான கிருபையினால் இந்த நாளையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நல்ல மகிழ்ச்சி நாளாய் கர்த்தர் நமக்கு தருவாராக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12 வசனம். 1 Timothy chapter 1 verse 12. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்ம கொடுக்கிறதான வார்த்தை, நியமித்ததற்கு நம்மை தகுதியாக்கி கொள்ளுவோம். நியமித்ததற்கு நம்மை தகுதியாக்கி கொள்ளுவோம். தேவனுடைய திட்டத்திலே கடைசி மட்டும் இருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். நியமித்ததற்கு நம்மை தகுதியாக்கி கொள்ளுவோம். தேவனுடைய திட்டத்தில் முடிவு மட்டும் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நம்முடைய அழைப்பை குறித்து இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு எப்படி என்றால், இது ஒரு வித்தியாசமான அழைப்பு. பூலோக அழைப்புக்கும் பரலோக அழைப்புக்கும் இங்கே ஒரு வித்தியாசத்தை பவுல் அப்போஸ்தலன் நம்ம காண்பிக்கிறார். அதுதான் கர்த்தர் நம்ம கொடுக்கிற ரேமா இந்த நாளிலே. அது என்ன? உலகம் நம்மை ஒரு வேலைக்கு அழைக்கும்போது அது முதலாவது தகுதியை பார்க்கும். இட் வாண்ட்ஸ் டு see the merits. ஒரு வேலைக்கு ஒருத்தனை அமர்த்தும் போது அந்த நிறுவனமோ அந்த அதிகாரியோ முதலாவது அந்த வேலைக்கு அவன் தகுதியானவனா என்று பார்த்து அவனுக்கு அந்த குவாலிஃபிகேஷன், படிப்பு, அந்த தகுதியெல்லாம் இருக்குதான்னு பார்த்துட்டு தான் அந்த வேலையை அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கொடுப்பாங்க. கொடுத்து அவங்களுக்கு சம்பளம் இவ்வளவு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் பரலோகம் எப்படி பார்க்குதுன்னா அப்படியே உல்டாவாக செய்யுது. பரலோகம் என்ன செய்யுதுன்னா, நம்மை அழைக்கும்போது தகுதியின் அடிப்படையில் நம்மை அழைக்கவே இல்லை. உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்தது தகுதியின் அடிப்படையில் அல்ல, அன்பின் அடிப்படையில். தேவனுடைய அன்பின் அடிப்படையில். நீங்கள் ரட்சிக்கப்பட்டது அன்பினால், நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தது அன்பினால், நீங்கள் அபிஷேகம் பெற்றது அன்பினால், கிருபைகளும் வரங்களும் அன்பினால், ஊழியம் செய்கிறது அன்பினால், உயர்வும் அன்பினால். இதெல்லாம் தேவன் அன்பினால் கொடுக்கும்போது ஒரு காரியத்தை நம்ம விளங்கிக்கணும். அதான் இன்றைக்கி ரேமாவா கர்த்தர் கொடுக்குறாரு. நியமித்த இடத்துல நம்மளை தகுதிப்படுத்திக்கணும். நமக்கு தகுதி இல்லை, நமக்கு அந்த அந்தஸ்து கிடையாது, கர்த்தர் எதிர்பார்க்குற அந்தஸ்து கிடையாது, ஏன் நமக்கே தெரியும் நம்ம அந்த இடத்துல நிற்க முடியாது என்பது. ஆனால் அந்த அழைத்த தேவன் என்ன பண்ணுறாரு தெரியுமா? உன்னை நான் நியமிச்சிட்டேன், அந்த இடத்துல வச்சுட்டேன். தகுதியின் அடிப்படையில் இல்லை, அன்பின் அடிப்படையில். இப்போ நீ என்ன செய்ய? என்னோட பழகி 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 அந்த இடத்துக்கு தகுதிப்படுத்திக்கோ. மேக் யுவர் செல்ஃப் எலிஜிபிள் அப்படின்றார். அந்த இடத்துக்கு உன்னை தகுதிப்படுத்திக்கோ, அதை நான் உனக்கு தருவேன். இப்போ அந்த இடத்துல நீ பயம் வேண்டாம், அச்சம் வேண்டாம், நான் இருப்பேனா இருக்க மாட்டேன்னா அதெல்லாம் உனக்கு வேண்டாம். ஆனால் ஒரு காரியத்தில் மாத்திரம் உறுதியாரு, உண்மையானவனா அந்த இடத்துல இரு. அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த காலை வேளையில் ஆவியானவர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை அதுதான். பி ஃபெய்த்ஃபுல் டு த லார்ட். எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல தகுதியின் அடிப்படையில் இல்லை, அன்பின் அடிப்படையில் அந்த இடத்துல உண்மையை காத்துக்கொண்டா போதும். அந்த இடத்துக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். இந்த இடத்துல பவுல் தான் சொல்கிறாரு, நான் உண்மை உள்ளவன் ஆண்டவர் எனக்கு இதை எனக்கு கொடுக்கல, உண்மை உள்ளவன் என்று எண்ணி தான் கொடுத்தார். இனிமே தான் நான் உண்மை உள்ளவனாக மாறணும். ஒவ்வொரு நாளும் மாறணும். ஒவ்வொரு நாளும் என்னுடைய செய்கையில் நான் உண்மை உள்ளவன் சொல்ல சொல்ல பவுலை பிரதான பாவியாக இருந்தவர், அகால பிறவி போல இருந்தவர், மற்றவர்கள் எல்லாரையும் துன்பப்படுத்தினவர், எல்லா அப்போஸ்தலர்களையும் கடைசி இப்படிலாம் சொல்கிற பவுலை அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கும்போது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த விஷயம் அன்பு தானே அதை செய்தது. அதெல்லாம் பவுல் ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே அன்பினால என்னை நீங்கள் ரட்சித்தீங்க, அன்பினால நான் அப்போஸ்தலனாக்கினீங்க, அன்பினால ஊழியத்தை கொடுத்தீங்க, நான் ஒவ்வொரு நாளும் உண்மை உள்ளவன் என்று காணப்படும்படியாக அதை தகுதிப்படுத்தினார் இல்லையா? எட்டாத உயரத்துக்கு பவுலை கொண்டு போயிட்டார். தெய்வ உறவுல அவளை பலப்படுத்த வச்சார். கடைசி வரைக்கும் பாருங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டு, பவுல் சொன்னதான வாக்கியம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இதுக்கு மேலே நித்தியத்தில் எனக்கு ஒரு கிரீடம் காணப்படுகிறது. ஃபைனல் அப்ரிசியேஷன் எனக்கு அங்கே உண்டு. அந்த அளவுக்கு ஓட்டத்தை முடிச்சுட்டு போகிறாருன்னா எவ்வளோ உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறாரு. பிரியமானவர்களே, அந்த உண்மையை காத்துக்கொள்ளுங்க. தகுதியின் அடிப்படையில் தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு நினைக்காதீங்க. தகுதியின் அடிப்படையில் வச்சாருன்னா பெருமை வரும். ஆண்டவர் கிருபையின் அடிப்படையில், அன்பின் அடிப்படையில் வைக்கிறோமோ நம்மளை தாழ்த்திடுவோம். நம்மளை தாழ்த்த அந்த இடத்துல கர்த்தர் உயர்த்தி கொண்டே போவார். பலனை கர்த்தர் அவங்களுக்கு கொடுப்பார். பேதுருடைய வாழ்க்கையில் அதே தான் நடந்தது. அவரை நம்பி பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை கொடுத்தாரு, இந்தா வச்சுக்கோன்னு. எதனால் கொடுத்தாரு? பேதுருவிட்ட என்ன தகுதி இருந்தது? பேதுருவிட்ட ஒரு தகுதியும் கிடையாது. பேதுரு முதல் முறை இயேசுவை பார்க்கும்போது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பாவியாகிய மனுஷன் ஆண்டவரே என்னை விட்டு போயிடுங்கன்னாரு. நீங்கள் என்கிட்ட இருக்கிறதுக்கு பாத்திரனே கிடையாது, நீங்கள் போயிடுங்க ஆண்டவரே.
அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இது முதல் நீ மனுஷரை பிரிக்கிறவராக இருப்பாயின்னு சொல்லி அந்த புறஜாதிகளை ரட்சிக்கக்கூடியதான அந்த கீயை அவர் கையில் கொடுத்தார். பரலோக ராஜ்யத்தின் கீயை அவர் கையில் கொடுத்தார். ஆனால் கொடுத்த தேவன் மறுபடியும் பின்மாற்றம் வந்துச்சு, மறுபடியும் பின்னால் போனார், இயேசுவின் அன்பை விட்டு தூரம் போனார். ஆனாலும் பாருங்கள், அந்த அன்பு தேடி வந்து 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 பேதுருவை அந்த மேல் வீட்டறையில் அபிஷேகித்தது தான். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுருவின் உண்மையும் பேதுருவின் அர்ப்பணிப்பும் கொஞ்சம் கூட குறையல. கடைசியில் ஓடி முடிக்கும்போது அந்த வைத்த நியமித்ததற்கு தன்னை தகுதிப்படுத்தும்படியாய் இயேசு அறையப்பட்ட சிலுவையில் தன்னை தலையில் அடையுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தார். இவங்கெல்லாம் எப்படி அழகாக ஓடி முடித்தாங்களோ அதுபோல் நாமும் ஓடி முடிக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவார். அந்த அழைப்பில் உறுதியாக இருங்க. தகுதியின் அடிப்படையில் இல்லை, நியமித்ததற்கு உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை முடிவு மட்டும் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நாளில் நீர் கொடுத்ததான நல்ல ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை நீர் கிருபையினால் அழைத்தீர், ஊழியத்தில் வைத்திருக்கிறீரப்பா, ஒவ்வொரு பொறுப்பில் வைத்திருக்கிறீர், வேலைகளில் வைத்திருக்கிறீர், குடும்பங்களில் வைத்திருக்கிறீர், உறவுகளில் வைத்திருக்கிறீர். இதெல்லாம் நீங்கள் கொடுத்ததான பெரிய கிருபையப்பா. ஒவ்வொருவரும் இந்த நாளில் கேட்டபடி இந்த அன்பை உணர்ந்து கொண்டு வைக்கப்பட்ட இடத்திலே தங்களை காத்து கொள்ளத்தக்கதாக, அதற்கேற்ற ரெஸ்பான்சிபிலிட்டியோடு ஓடத்தக்கதாக தேவ ஆவியானவர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். யூதாசை போல ஆண்டவரே தங்களுடைய பங்கை இழக்காதபடி, பவுலை போல பேதுருவை போல அர்ப்பணிப்போடு ஓடி ஜெயத்தோடு முடிக்க, நித்தியத்திலும் எங்களுக்கென்று வைத்திருக்கிற பங்கை பெற்றுக்கொள்ள ஆவியானவர் உதவி செய்யுங்க. இதனால் நம்முடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்கிற ஆண்டவரே ஊழியங்கள், வேலைகள், பிரயாசங்களில் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.